கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையை நாம் கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாளாக, ஈஸ்டர் தினமாக இந்த நாளை நாம் நினைவு கூர்ந்து அதை மகிழ்ச்சியோடு கொண்டாடும்படியாய், இந்த நாளை அடிஷனலாய் நான் கண்டு பெற்று அனுபவிக்கும்படியாய், ஈஸ்டர் தினத்தை நினைவு கூர்ந்து இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே உயிர்த்தெழுந்து வந்தது நிமித்தமாக எத்தனை நன்மைகள், எத்தனை கிருபைகள், எத்தனை ஆசீர்வாதங்கள், எத்தனை உயர்வு, கனமகிமை, மேன்மைகள், ஆரோக்கியத்தை நாம் பெற்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை அவரை ருசித்துக் கொண்டிருக்கிற நமக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே ஹாப்பி ஈஸ்டர் டு ஆல் ஆஃப் யூ ஹூ ஆர் ஆல் ஹியர் திஸ் சவுண்ட் ஆஃப் த லார்ட் என்று சொல்லி நான் எல்லாருக்கும் ஈஸ்டரின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளை தந்த நம்முடைய தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, நம்முடைய நேசருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேதவசன பகுதி மத்தேயு 28:6 சொல்கிறது, He is not here, he has risen as he said earlier prophetically. It means அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஸோ ஜீசஸ் கல்லறையில் இல்லை, அவர் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று முன்கூட்டியே அவர் தீர்க்க தரிசனமாக சொன்னாரே, உரைத்தாரே, அவர் சொன்ன வார்த்தையின்படியாகவே அப்படியாகவே 3ஆம் நாள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் நம்மோடு கூட அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இயேசுவும் நாமும் இயேசுவுமாக ஒன்றாக இருக்கிறோம். ஸோ இயேசு உயிர்த்தெழுந்த ஒரு தேவன், அவர் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரன். ஹீ இஸ் நாட் அ டெட்லி காட், ஹீ இஸ் அ லிவிங், லவ்விங், சூப்பர் நேச்சுரல், பவர்ஃபுல், miraculous God. We would say like that. So if Jesus not risen up, then our life become miserable. But since Jesus risen and he is living with us, we are living till time. So with Jesus we are getting all kinds of blessings through Jesus. So it's a great privilege for us to get Jesus as our personal savior. ஸோ இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் கொண்ட நாம் பாக்கியவான்கள் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ வாட் ஆர் ஆல் த பெனிஃபிட்ஸ் we are keep on receiving since our Son of God Jesus Christ has been risen up என்பதை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். ஸோ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால என்னென்ன நன்மைகள் நாம் பெற்றிருக்கிறோம், just briefly we are going to see. Number 1, எபேசியர் 2:8 சொல்கிறது, by grace we have saved through faith. அதாவது விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய விலைமதிப்பற்ற கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்பு என்பது ஒரு விலைமதிப்பற்ற ஒரு பொக்கிஷம். we cannot buy that salvation from any kind of shops, online shops or offline shops, whatever it may be. Salvation is given by the Lord only because of our faith, and through his grace only we are getting a salvation. ஸோ அப்போது salvation என்று சொல்லும்போது, ரட்சிப்பு என்று சொல்லும்போது, பழைய மனுஷனை கலைத்து போட்டு புதிய மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிற நாம் இயேசுவை போலவே மறுரூபமாக்கப்பட்டு வருகிறோம் அல்லவா, அதுதான் சால்வேஷன். ஸோ பழைய மார்க்கத்தை விட்டு புதிய மார்க்கமாகிய இந்த ஜீவனுள்ள மார்க்கமாகிய கிறிஸ்துவின் டூஸ் அண்ட் டோன்ஸை அறிந்து, அவருடைய இயேசு கிறிஸ்துவின் ஃபுட் ஸ்டெப்பை அறிந்து, இயேசுவை அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா, அதுதான் உண்மையான ரட்சிப்பு. ஸோ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது நிமித்தமாகத்தான் இந்த ரட்சிப்பை தினமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஸோ ரட்சிப்பின் சந்தோஷம் நீதிமானுடைய கூடாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது என்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஸோ நம்முடைய கூடாரங்களில், நம்முடைய வீடுகளில், நம்முடைய குடியிருப்பின் எல்லைகளில் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் சந்தோஷம் எப்பொழுதுமே இருக்கும். காரணம், நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டு கொண்டு வருகிறவர்கள், இனிமேலும் ரட்சிக்கப்பட்டு கொண்டு அவர் வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படும் பரியந்தம் தொடர்ந்து ரட்சிக்கப்பட நம்முடைய இயேசு போதுமானவராக இருக்கிறார். ஸோ ரட்சிப்பு தேவன் உயிர்த்தெழுந்தது நிமித்தமாக, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததன் மூலமாக நமக்கு பெரிய பொக்கிஷமாக கிடைத்திருக்கிறது. நம்பர் 2, 1 John 2:20 சொல்கிறது, we have received special inner man strength. அதாவது we have received an anointing from the Holy One. So meaning we have received the Holy Spirit tongue talking languages inside of us, because the Holy Spirit is living inside of us. He is staying with us with a zealous spirit. ஸோ அவர் வைராக்கிய வாஞ்சை நமக்குள்ளாக தங்கி இருக்கிறார். ஹீ இஸ் இனஃப் பவர்ஃபுல் பர்சன் ஹூ கேன் லீடிங் அஸ் இன் த க்ரீன் பாஸ்டர்ஸ். நம்மை புல்லிடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் சேர்க்கும்படியாய், சமாதானத்தின் பாதையிலும் சந்தோஷத்தின் பாதையிலும் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை பின்தொடரும்படியாய் நடத்துகிற பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம்
நமக்கு இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தது நிமித்தமாக நாம் பெற்று இன்றைக்கு உள்ளான மனுஷனிலே வல்லமையாய் பலப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஸோ இட்ஸ் அ கிரேட் blessing for us. Number 3, 2 Corinthians 6 verse 17. We have received, we have separated from the world values and practices, and instead embrace a life dedicated to God. நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். We are not belongs to the world, but we belongs to the Lord. So we have been separated, பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் கிறிஸ்துவுக்கு அடிமைகளாய் இருக்கும்படியாய், தேவனுக்கு அடிமைகளாய் இருக்கும்படியாய், உலகத்திற்கு அல்ல, உலகத்திற்குரிய காரியங்களுக்கு அல்ல, உலக மனுஷர்களுக்கும் அல்ல, தேவனுக்கு அடிமைகளாய் நாம் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறபடினாலே தான் யாரை அழைத்தாரோ, யாரை முன்குறித்தாரோ அவரை அழைத்தார், யாரை அழைத்திருக்கிறாரோ அவரை நீதிமான்களாக்கி கொண்டு வருகிறார், யாரை நீதிமான்களாக்கி கொண்டு இருக்கிறாரோ அவர்களை அவர் மகிமைப்படுத்தி கொண்டு வருகிறார். ஸோ நம் மூலமாக கிறிஸ்து மகிமைப்படுகிறார். ஸோ வி ஆர் நாட் பிலாங்ஸ் டு த வேர்ல்டு, உலகத்திற்குரியவர்கள் அல்ல. ஆகையால் தான் நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் தேவனுக்குரியவர்கள் என்பதை அச்சாரமாக அவருடைய தேவ ஆவியை பெற்றிருக்கிற நாம் ஆவியானவரை கொண்டு நாம் உலகத்தை கலக்குகிறவர்களாய், கர்த்தர் நம்மை கொண்டு என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றும்படியாய் we have been separated particularly for doing God's plans, higher royal plans on us and our descendants. It will be accomplished without fail in the right time, because that's the purpose our Lord is staying with us. ஸோ அப்போது நம்ம தேவருக்கு அடிமைகளாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். முன்னாடி மனுஷர்களுக்கு அடிமைகளாக இருந்தோம், இப்போ அப்படி இல்லை. தேர் வில் பி அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் டு ஸ்லேவ் ஃபார் த லார்ட். ஸோ அப்போது கர்த்தருக்கு, தேவனுக்கு, நம்மை உண்டாக்கின சிருஷ்டிகருக்கு அடிமையாக இருப்பது அது ஒரு பெரிய கிருபை. ஸோ அது தேவன் தந்த ஈவு. அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஸோ இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தது நிமித்தமாகத்தான் நாம் தேவனுக்கு அடிமைகளாய், தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாய் மறுவப்படுத்தப்பட்டு கொண்டே வருகிறோம். நம்பர் 4, சங்கீதம் 34:8 சொல்கிறது, டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. Yes, we are tasting our Lord's powers. We are tasting our Lord's powers of His words. We are tasting the Holy Spirit, inner man anointing of tongue-talking language. We are tasting the miraculous powers, in His holy, loving presence. So we are tasting really the Trinity Lord. So நாம் ருசிக்கிறதுனால தான் அவர் தொடர்ந்து whatever the miraculous things He is manifesting, we are getting and experiencing all spiritual experiences, and we are rejoicing in Christ always. ஸோ நாம் கர்த்தரை ருசிக்கிறதுனால தான் அவருக்குள்ளாக மகிழ்ந்து நாம் களி கூற முடிகிறது. அவருடைய பிரசன்னத்திலே பர்வதங்களும் மெழுகு போல உருகி போகத்தக்கதாய் அவர் பிரசன்னத்திலே பரிபூர்ண ஆனந்தம், நித்திய பெருமத்தை பெற்று மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற சந்தோஷத்தினால தான் நாம் இத்தனை மகிழ்ச்சியும் நாம் அவருக்குள்ளாக இருந்து நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஸோ we are experiencing our Lord's Lord giving dedicated life. ஸோ அவருக்குள்ளாக நாம் ஒரு நல்ல சந்தோஷத்தை பெற்று அனுபவிப்பதோடு எக்ஸ்பீரியன்சிங் அவர் லார்ட்ஸ் ரியல் ட்ரூ லவ் அண்ட் அஃபெக்ஷன். அவர் அன்பாகவே இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஸோ அதனால தான் நம்ம அவருடைய அன்பை ருசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். எவ்வளோ அன்பு வச்சுருந்தாருன்னா நமக்கு தொடர்ந்து நம்மளை கைவிட்டுறாதபடிக்கு, விட்டு விலகிறாதபடிக்கு, நம்ம மேலே அவ்வளோ அக்கறையாக, நம்மளை யாருக்கும் விட்டு கொடுத்துறாதபடிக்கு ஒவ்வொரு நொடியும் அழகாக நடத்துகிறாரு. மனுஷர்களைப் போலவா அவர் நடத்துகிறார்? இல்லையே, அவர் ஒவ்வொரு நொடியும் நம்மோடு கூட இருக்கிறாரே. 24/7, 365 days in a year, throughout the year, throughout our life in the world, our Lord is sufficient Lord who is always staying with us. So it shows His never ever changing true pure love. ஸோ அந்த அன்பை நம்ம ருசிக்க முடியுது. அவர் செய்கிற ஒவ்வொரு அற்புத அதிசயங்கள் நடத்துதலை அனுபவிக்கிறதுனால தான் we are tasting our Lord. ஸோ அன்பை, அவருடைய என்ன சொல்கிறது, நிகரற்ற அன்பு, we cannot compare our Jesus love to any mankind in the world. So such a lovable person He is. ஸோ அந்த லவ்வை நம்ம அனுபவிச்சுட்டு வரோம். அதனால தான் நம்ம தொடர்ந்து அவருக்குள்ளாக எல்லாவற்றையும் செய்து நாம் வெற்றி நடை போடுகிறோம். ஸோ அவருடைய அன்பை ருசிக்கும்படியாய் நாம் கர்த்தர் உயிர் தெழுந்தது நிமித்தமாகத்தான், அவர் ஜீவனோடு மட்டும் இருக்கிறபடினால தான் நாம் அவருடைய அன்பை ருசிக்க முடிகிறது. நம்பர் 5,
ஜான் 3:16 சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். அப்போ நம்ம விசுவாசத்தை கொண்டு அவரை நாம் நம்பி செயல்பட கிரியை செய்ய நாம் மட்டும் இல்லை, நம்ம மாத்திரம் அல்ல, உலகத்தில் யாரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்ற நல்ல எண்ணத்தோடு இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியாதான் வந்திருக்கிறாரு, உயிரோடு இருக்கிறாரு. ஸோ அவர் உயிரோடு இருப்பது அந்த நித்திய வாழ்வை, நித்திய எவர்லாஸ்டிங் லைஃபை, அந்த பரலோக இட்டர்னிட்டியை நாம் பூமியிலே பெற்று அனுபவிக்கும்படியாகத்தான் கர்த்தர் உயிர் தெரிந்தது. நமக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக நன்மையாக முடிந்திருக்கிறது. ஸோ அவர் உயிரோடு எழுந்தது நமக்கு இட்டர்னல் லைஃப்பை பூமியில் பெற்று அனுபவிக்கும்படியாக நமக்கு உதவியாக இருக்கிறது. அடுத்தது பார்க்கிறோம் 2 கொரிந்தியர் 1:20 ஆல் காட்ஸ் ப்ராமிசஸ் we have received all God's promises. It means we have been possessing all God's promises one by one and increasing in all kinds of blessings. கர்த்தருக்குள் அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம், அவர் பண்ண ப்ராமிசஸ் எல்லாமே ஆம் என்றும் இருக்கிறது. ஸோ 1 by 1 அந்த காம்போ பேக்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், கர்த்தரிடத்துலேருந்து அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொள்ளக்கூடிய சுதந்திரவாளிகளாய், பிள்ளைகளானால் சுதந்திரமாமே என்று சொல்லத்தக்கதாய் நம்முடைய திரியேக தேவனுடைய எல்லா வாக்குத்தத்தங்களும் நமக்கு 1 by 1 நாம் பெற்று அனுபவித்து சுதந்திரித்து கொள்ளக்கூடிய சுதந்திரவாளியாய் அவர் உயிர் தெழுந்தது நிமித்தமாக நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். லாஸ்ட் ஒன் பட் நாட் லீஸ்ட், ரோமன் 8:37 verse is saying like this, we are becoming more than conqueror of the world, sin and second death of hates. So as like us Jesus Christ. So the likeness of Jesus Christ or the image of Jesus Christ or the soil of Jesus Christ, we are transforming day to day. So how Jesus Christ won the world, hates, sin, curse, everything, devil, everything. So we are also getting conquer over all kinds of demonic spirit, world, sin and hates and second death and etc. ஸோ நாமும் உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை எல்லாவற்றையும் ஜெயித்து முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் நம்மையும் கர்த்தர் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறார். ஸோ இத்தனை நன்மைகளையும் நாம் அவர் உயிர் தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறது நிமித்தமாகத்தான் பெற்று அனுபவிக்கிறோம். ஸோ ஜீசஸ் நம் லைஃப்பில் வந்தது நமக்கு எல்லா விதத்திலும் நன்மையும் உயர்வும் கனமும் மகிமையும் மேன்மையுமே தவிர, அவர் நம் லைஃப்பில் குறுக்கிட்டதுனால, அவர் நம்மளோட லைஃப்பில் வந்ததுனால, நம்மளை தேடி வந்ததுனால, not even single percentage we are getting loss. So it's a great profit for us. அப்போது தேவன் உயிர் தெழுந்தது, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தது நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய எல்லா காரியங்களுக்காக, உலக ரட்சிப்புக்காக அவர் உயிர் தெழுந்திருக்கிறார். ஸோ நம்மை கொண்டு உலக ஜனங்களை ரட்சிக்க வல்லமுள்ள தேவன் கண்டிப்பாக அந்த காரியத்தை 3000, 5000, 10,000, 20,000 என்று சொல்லி கூட்டமாய் ஜனங்களை கண்டிப்பாக ரட்சித்து இந்த சந்தோஷத்தை பெற்று மகிழ அவர் risen Jesus Christ is sufficient for us. So God bless you all and enjoy the Easter day today. Amen. God bless you.